மத்திய வங்கியின் நாணய சபை நாளை பிற்பகல் மீண்டும் கூட உள்ளது. சர்ச்சைக்குரிய முறிகள் விநியோகம் தொடர்பில் இதன்போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசியல் அரங்கில் பல்வேறு தரப்பினர்களும் இன்று வலியுறுத்தினர். கணக்கறிக்கைகளுக்கு அமைய 520 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. ஒரு மணித்தியாலத்திற்கு 7,50,000 ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. நாம் அறிந்த வரையில் நாளை நாணய சபை கூடியதும் மத்திய வங்கியின் ஆளுநர் அந்த 3 அறிக்கைகள் குறித்தும் ஆராய உள்ளார். சுயாதீன குழு ஒன்றினை நியமிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். அவர் மீது நம்பிக்கை கொண்டு சுயாதீன குழுவின் தீர்ப்பையும் கருத்திற்கொள்வோம். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதும் ஜனாதிபதி மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளுக்கு இந்த தீர்மானமும் அடிப்படையாக அமையும் என்று தெளிவாக புரிகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் நிதித்துறை நிபுணர்களின் கணக்காய்விற்கு அமைய வட்டி நட்டம் 125 பில்லியனை விட அதிகமா குறைவா என்பதனை நாட்டு மக்களுக்கு கூறுமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். வெளிநாட்டவர்கள் வைப்பிலிட்ட $2 பில்லியன் மேற்பட்ட நிதி மீளப் பெறப்பட்டதா இல்லையா? இதனால் ஏற்பட்ட நட்டம் 150 பில்லியன் ரூபாவை விட அதிகமா குறைவா என்பதனை நாட்டிற்கு கூறுங்கள். 10 வீதத்தினால் வெளிநாட்டு கடன் பெருமளவிற்கு அதிகரித்ததா இல்லையா? பங்குச்சந்தைக்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது? மத்திய வங்கியின் நட்பெயருக்கு ஏற்பட்டுள்ள களங்கத்தினால் எவ்வளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது? நாளை கூடும் நாணய சபை இந்த கேள்விகள் உண்மையா பொய்யா என்ற பதிலை வெளிப்படுத்த வேண்டும் என நாட்டு மக்கள் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். NDB பேங்க் டைம்ஸ் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. NDB வங்கியின் 10 மில்லியன் பங்குகளை பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் கொள்வனவு செய்துள்ளது. அதன் நிர்வாகம் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் கீழ் வந்துள்ளது. அதேபோன்று DFCC வங்கி, சென்ட்ரல் பைனான்ஸ் நிறுவனம் என்பனவற்றினையும் பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அமைச்சர் லக்ஷ்மன் கிரியலவின் மனைவி சென்ட்ரல் பைனான்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் முக்கிய பொறுப்பில் உள்ளார். இவை அனைத்தும் கபீர் ஆசிம் என்ற அவரது நண்பரின் கீழ் உள்ளன. இந்த வித்தையை முறையாக பிரதமரை நடைமுறைப்படுத்தியுள்ளார். பிரதமர் தொடர்பு படவில்லை என எவ்வாறு கூற முடியும்? ராஜபக்சல பராதுகள்ல இவரை ராஜபக்சவினரை தோற்கடித்துள்ளோம். அவர்களை மக்கள் நிராகரித்துள்ளனர். அந்த வரலாறு தொடர்பில் பேசிக்கொண்டு அந்த பக்கம் அனைத்தையும் சுமத்துகின்றனர். இவர்கள் கோப்பறிக்கை தொடர்பில் இந்தளவு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே கட்டாயமாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு இதனை விட அழுத்தம் கொடுப்பார்கள். அதில் சந்தேகமில்லை. ஆகவே இதனால் மக்களுக்கு நியாயம் கிடைக்காது என நான் நம்புகின்றேன். அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் மே බලපෑම මීටතර බලවත් කරනවා. ඒක ගැන කිසි සැකයක් නැහැ. தேவைக்கு அதிகமாகவே சாட்சியங்கள் உள்ளன. CID-யினருக்கு முறையிடும் அளவுக்கு மத்திய வங்கியின் ஆளுநரிடம் போதிய அளவு ஆதாரம் உள்ளன. 1994 ஆண்டின் 20ஆம் இலக்க லஞ்ச திருத்த சட்டத்தின் 70வது சரத்தின் கீழ் குற்றத்தினை நிரூபிக்க தேவையான அளவு ஆதாரம் உள்ளன. அந்த சட்டத்தினை நானே இயற்றினேன். நாட்டின் அரசியல் அமைப்பு நிதி சட்டம், சேபலாம நிதிய சட்டம் ஆகிய அனைத்தையும் வெளிப்படையாக மீறியுள்ளனர். பிரதமரின் அனுசரணையுடன் மகேந்திரனும் மாமனாரும் மருமகனும் இவ்வாறு செயற்பட்டுள்ளனர். நாம் நீதிமன்றத்தை நாடுவதற்கு சந்தர்ப்பம் அளித்துள்ளோம். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு செல்ல வாய்ப்பளித்துள்ளோம். ஒரு சம்பவம் தொடர்பில் எந்த அரசாங்கம் இந்தளவு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தது? நிவாட் கப்ராலின் 11 வருட பதவிக்காலத்தில் எவ்வளவு நட்டம் ஏற்பட்டது என நாம் கேட்க வேண்டியுள்ளது. எந்த ஒருவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை.